Hello students, exercise 2.7, question number 10. A man joined a company as assistant manager. The company gave him a starting salary of rupees 60,000 and agreed to increase his salary 5% annually. What will be his salary after 5 years? ஸோ ஒரு மேன் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 60,000 சொல்லியிருக்காங்க. ஃபார் எவரி இயர் வந்து 5% வந்து சேலரியில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் த சேலரி ஆஃப்டர் த 5 இயர்ஸ். அதாவது 6th இயரில் அவர் எவ்வளோ சேலரி வாங்குவாங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லெட் அஸ் ஃபைண்ட் நவ். ஃபர்ஸ்ட் த ஸ்டார்டிங் சேலரி இஸ் ஏஸ் ஈக்குவல் டு 60,000 அண்ட் இன்க்ரிமெண்ட் இன் சேலரி பார்த்தீங்கன்னா 5%. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ சேலரி வாங்குறாரு? ஃபர்ஸ்ட்டு salary in first year. ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ சேலரி வாங்குறாரு பார்த்தீங்கன்னா rupees 60,000. இந்த 60,000ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு T1, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம், தட் இஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ இது வேறு மாதிரி எப்படி சொல்லலாம், நம்ம ஏன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம்னா ஏன்னு சொல்லலாம். ஸோ ஏஆர் T1. நெக்ஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடுறாங்க? ஸோ இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் 1 இயர். ஸோ 1 இயருக்கு அப்புறம் அவருக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடுறாங்கன்னா அந்த இனிஷியல் சேலரியில் 60,000ல் 5% போடுறாங்க. ஸோ 5/100. இப்போ 5/100 கண்டுபிடிச்சிங்கன்னா 0 கேன்சல், 00 கேன்சல், ரிமைனிங் 3,000 இருக்கும். 6 5 are 30. ஸோ 3,000 வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் இயரில் இன்க்ரிமெண்ட் போடுறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இயர் இன்க்ரிமெண்ட் நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் இன் செகண்ட் இயர். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்டர் 1 இயர்னா இந்த இன்க்ரிமெண்ட் அவருக்கு எப்போ கிடைக்கிற இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் 1 இயர்னா த இன்க்ரிமெண்ட் இன் செகண்ட் இயர். ஸோ அப்போ இது எப்போ அவருக்கு கிடைக்கிது? செகண்ட் இயரில் கிடைக்கிற இன்க்ரிமெண்ட். ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு அவருக்கு செகண்ட் இயரில் எவ்வளோ சேலரி கிடைக்கும்? தட் இஸ் சேலரி இன் த செகண்ட் இயர் ஆர் சேலரி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் அப்புறம் இன்க்ரிமெண்ட் போடாச்சு. நெக்ஸ்ட்டு சேலரி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் இனிஷியல் சேலரியும் ப்ளஸ் அவருக்கு ஃபர்ஸ்ட் இயரில் போட்ட இன்க்ரிமெண்ட்டையும் ஆட் பண்ணணும். ஸோ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ நமக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 63,000. இந்த சேலரி ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலரி இன் த செகண்ட் இயர். ஸோ அப்படி சேலரி இன் த செகண்ட் இயர். ஸோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் இயர்னா செகண்ட் இயர், தட் மீன். ஸோ இப்போ எவ்வளோ 1000 rupees 63,000. ஸோ இது வந்து அவரோட செகண்ட் இயரோட சேலரி. நெக்ஸ்ட்டு தேர்ட் இயரில் அவருக்கு என்ன இன்க்ரிமெண்ட் போகிறாங்க? தட் இஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ். இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் 2 இயர்ஸ். இன்க்ரிமெண்ட் ஆஃப்டர் 2 இயர். ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் அவருக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடுறாங்க? ஹவு டு யூ ஃபைண்ட்? எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஸோ செகண்ட் இயர் எண்டில் அவருக்கு எவ்வளோ இருக்குது சேலரி இன் செகண்ட் இயரில்? 63,000. அந்த 63,000ல் 5%, தட் மீன் 5/100. 5/100. ஸோ 20 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3,150 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போது இந்த 3,150 என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் இன் த தேர்ட் இயர், தட் இஸ் ஆஃப்டர் 2 இயர்ஸ். ஸோ இன்க்ரிமெண்ட் இன் த தேர்ட் இயர் ஆஃப்டர் செகண்ட் இயர்னா தேர்ட் இயர்னு அர்த்தம். அப்போது தேர்ட் இயரில் அவருக்கு எவ்வளோ இன்க்ரிமெண்ட் போடுறாங்க? 3,150 rupees இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. நவ் நெக்ஸ்ட் சேலரி ஆஃப்டர் செகண்ட் இயர். சேலரி ஆஃப்டர் செகண்ட் இயர். ஸோ அப்போது சேலரி ஆஃப்டர் செகண்ட் இயர்னா செகண்ட் இயர் எண்டில் அவர் வாங்கின சேலரியும் அந்த இன்க்ரிமெண்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணணும். அப்போது 63,000 ப்ளஸ் ஒரு 3,150. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 66,150. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலரி இன் தேர்ட் இயர்.
ஸோ அப்போ ஒரு தேர்ட் இயரில் வாங்கின சேலரி, இது தேர்ட் இயரில் வாங்கின சேலரி. ஸோ அப்போ நமக்கு இதில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு T3, அதாவது தேர்ட் இயரில் அவர் வாங்கின சேலரி 66,150. தென் சேலரி இன் செகண்ட் இயர் T2 உள்ளன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 63,000. நமக்கு இப்போது T3 தெரியும், T2 தெரியும், T1 தெரியும். Now from the above வந்து T1, T2, T3, etc. up to T6. So this implies that T1 என்னன்னு பார்த்தீங்கன்னா 60,000, T2ல பார்த்தீங்கன்னா நமக்கு 63,000, T2 63,000, T2 63,000, next T3 66,150, etc. up to 6 terms. ஸோ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? 6 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இது ஜிபியா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ ஜிபியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு we have to find the common ratio. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ we have to find the common ratio. ஸோ common ratio ஃபார்முலா என்னது? R is equal to T2 by T1. ஸோ T2 by T1 is equal to what is T2? 63,000 divided by T1 பார்த்தீங்கன்னா 60,000. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா R is equal to 21 by 20 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே சேம் R is equal to T3 by T2 is equal to T3 என்னன்னு பார்த்தீங்கன்னா 66,150 divided by T2 என்னன்னு பார்த்தீங்கன்னா 63,000. ஸோ 63,000. இப்போ இது 2 நம்ம கேன்சல் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு R is equal to 21 by 20 கிடைக்கும். ஸோ அப்போது ரெண்டோட ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது இட் இஸ் டெஃபினெட்லி GP. Therefore, it is a GP with A is equal to 60,000, R is equal to 21 by 20. நம்ம இதை டிவைட் பண்ணால் நமக்கு 1.05 கிடைக்கும். So now we have to find the salary after 5 years. So therefore, salary after 5 years. So 5 years after 5 years என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6th year. So that means salary in the 6th year. So salary in 6th year. So salary after 5th year, that is starting the 6th year. That means salary in 6th year. So salary in 6th year நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்றோம்? T6 யூஸ் பண்ண போறோம். That is 6th term. So we are going to find the 6th term. 6th term means we have to use the formula. So what is the formula? Tn formula. Tn is equal to AR power n minus 1 is equal to what is n here? 6. So அப்போ apply பண்ணுங்க. A value 6,000. The A value is 6,000. So A value 6,000. So 60,000 of R value பார்த்தா நமக்கு தெரியும் 21 by 20. அதை டிவைட் பண்ணீங்கன்னா 1.05 கிடைக்கும். So 1.05 whole power n minus 1. n வந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 6. So 6 minus 1 is equal to, so 60,000 of 1.05, 6 minus 1 5 is equal to 60,000. So A value 60,000 of the 1.05 5 times multiply பண்ணீங்கன்னா 1.2762815 625 இந்த வேல்யூ கிடைக்கும்.
நெக்ஸ்ட் இந்த 60,000 இந்த வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணும்போது 76576.89375 என்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்ம இது வந்து இப்போ டெசிமலாக இருக்குது, நம்ம இதை இண்டிஜராக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம டெசிமல் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமல் பார்த்தீங்கன்னா 8 இருக்குது. இப்போ மோர் தென் 5 இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போது இதில் மோர் தென் 5 இருக்கிறதுனால இதுலேருந்து 1 எடுத்து இது கூட நம்ம இங்கே 7 போட்டுக்கலாம். therefore 76,577 is the required amount. That is the is salary after 5 years. That means salary in the 6th year. Okay, thank you students.